யூத் படத்துல வந்துட்டு யூத் மூவிலேருந்து ஒரு ட்ரெய்லர் இறக்கியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அது 6:00 வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் டிலே ஆகுது. கரெக்டான டைம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நேற்று ரியாக்ஷன் பண்ணிடலாம். சரி 5:00 ரியாக்ஷன் போட 7:00 நம்ம அப்லோட் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி பார்த்தா 7:00 வரல, சாரி 5:00 வரல. சரி வெயிட் பண்ணி பார்த்தா சடனாக பார்த்தா 8:40 8:35 ஒரு டைம் விட்டாங்க. சரி அந்த டைமில் நம்ம ரியாக்ஷன் பண்ணி எடுத்து அவுட்புட் எடுத்து நம்ம இது எடிட்டிங் பண்ணி போடுறதுக்குள்ள டைம் செட் ஆகுதுன்னு தான் நம்ம மார்னிங் ரியாக்ஷன் பண்ணி இப்போ மார்னிங் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 9:00 அந்த டைமில் அப்லோட் பண்ண போகிறேன். சரி சாரி மன்னிச்சிருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் நேற்று முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ண முடியலை. ஸோ வாங்க ட்ரெயிலர் எப்படி போது நான் இது வெரி வெரி எக்ஸைட் ஃபார் த ட்ரெய்லர்ஸ். ஜி பிரகாஷ்மோட மியூசிக்கில் கின் கர்னஸ் நடித்து டைரக்ஷன் பண்ணி வர ஒரு படம் எப்படி இருக்க போது ரியலி எக்ஸைட் ஃபார் த ட்ரெய்லர். வாங்க ட்ரெய்லர் போகலாம். 1 2 3 லெட்ஸ் கோ ஸ்டார்ட். உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்லை மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு. அவனை கெட்ட பசங்களோட எல்லாம் சேர விடாதீங்க. இவனா பாரு, என் பையன் ஐயே சாவா வயிறாவன். ஏய் நீ யாரா பிரவீன்? உங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், லவ் லவ் லவ். எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தி இருக்கேன் மச்சான். ஆனா இப்ப ஏன் பின்னாடி 3 பொண்ணுங்க சுத்துறாளுங்கடா. பார்க்க வேற சூப்பரா இருக்காளுங்க மச்சான். 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணுவார்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. அவன் நிறைய விஷயம் ஒன்ன மாதிரியே பண்ணுவாமா. நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மள மறந்துடுவான்ல. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையா? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. 4 பேரை நீ ஒருத்தாயிடுச்சியா? பயங்கரமான ஒரு எனர்ஜியாக இருக்கும். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். ஆனா எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது மட்டும் பத்தாது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர் நெக்ல ஏதோ இருக்கு. அமேசிங் ட்ரெய்லர். ஃபோர்த்து தனுஷ் ரெப்ரசன்ட்டும் கொஞ்சம் இருக்குது. நம்ம எஸ்டிஆர் ரெஃபரன்ஸ் பயமாக இருக்குது. கடைசி வந்து இந்த ஆழ்த்தோட்ட மூவி அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு வரல, அந்த படம் நான் அன்எக்ஸ்பெக்டட் எதுவும் பாட்டு வருதுன்ட்டு சிம்பு ரெப்ரசன்ட் பயமாக இருக்குது. அந்த ஸ்டிக்கர் சுற்றதாக இருக்கட்டும், தலையில் கட்சி போட்டுருக்கட்டும், 3 படத்தில் தனுஷ் பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும், ரெண்டு மிக்சிங்கில் கொஞ்சம் இருக்குது. வெரி வெரி ஒரு எனர்ஜியான ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. படம் முழுக்க ஃபுல்லாக இந்த எனர்ஜி. ஒரு பக்கம் ஜீசோட மியூசிக் வைஸ் இது எக்ஸ்ட்ரானரி மியூசிக்ஸ், இந்த ஆர்ஆர் ஒர்க்காக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் மியூசிக் தேவையோ கரெக்டாக தலைவங்க போட்டிருக்கான். எக்ஸ்ட்ரானரி ஒர்க் ஃபார் த ஜி பிகாஸ் மூவி. இந்த படத்துக்கு ஒரு காசே வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காரு. கேட்க எல்லா இன்டர்வியூவும் சொல்லியிருக்காரு. யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பெரிய 120 ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் 25 ஹீரோ நடித்து ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் இது வரைக்கும் ஃப்ரீயாக பண்ண பெரிய விஷயம். பயங்கரமாக பண்ணி அஜி பிரகாஷ் ஆசைப்புள்ளியாக இருக்கட்டும். அப்புறம் முட்டைக்கலக்கி மை ஃபேவரட் சாங்ஸ் தான். முட்டைக்கலக்கி, ஆசைப்புள்ள விட்ட 3 சாங்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. ஜி பிரகாஷோட பயங்கரமாக இருந்து. தலைவன் ஃபுல் ஃபார்மாக இருக்கான். இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அடுத்த அப்டேட் பயங்கரமாக இருக்குது. அவரோட பார்க்க மாட்டோம். அவர் ஆர்ஆர் ஒர்க்கு கிளியராக பயங்கரமாக இருக்குது. எங்கெங்கே சவுண்டு கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல பேசிக்காக இருந்துச்சு. டிஓபிஸ் இதை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படம் அந்தளவுக்கு எனர்ஜி, பயங்கரமான ஒரு எனர்ஜியாக இருக்குது படம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கூல் லைஃப்பில் நடக்கிறது. அதான் சொன்னார் 2001 2025 வரைக்கும் இதுக்குள்ளே நடக்கிற காலகட்டம் வந்து எந்தமே யாருமே எடுத்ததில்லை. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம படம் எடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தார். பார்த்தாலே தெரியுது, விஷுவல்ஸில் பார்த்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கூலாக இருக்கட்டும், அவங்க அப்பா என்ன பண்ணுறதா இருக்கட்டும்,
என் பையன் ஐஎக்ஸ் கரெக்டர் ஆகும், ஐஎக்ஸ் ஆகும்னு ஐஎஸ் ஆகும்னு சொல்லும்போது மயிர சிவராஜ் சார் சொல்லுவார், அசிமான்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து சமூக ஃபன்னியாக இருந்துச்சு. எல்லா வீட்லேயும் எல்லா அப்பா அம்மா பேரண்ட்ஸ் அது சொல்கிறது தான். எக்ஸ்ட்ரா தேவதர்ஷினி ஆகட்டும், சிவராஜ் சார் ஆகட்டும், மூணு ஹீரோனியாக இருக்கட்டும், பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பயங்கரமான ஒரு எனர்ஜியான ஒரு படம். ஸோ ரியலி எக்ஸைட் ஃபார் த யூத் எப்படி இருக்க போகுது. March 19 ரிலீஸ் த. ஸோ பயங்கரமான ட்ரைலர் பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட் ஆகிட்டேன், பயங்கரமாக ஆகிட்டேன். சரி எப்படி தான் அந்த படம் வந்திருக்குன்னு பார்த்தேன். ஸோ பயங்கரமாக இருக்குது. ட்ரைலர் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது ஒரு வெயிட்டாக ஒரு சம்பவம் இருக்குன்ட்டு. ஸோ நைஸ் ட்ரைலர்ஸ் கட். ஸோ எக்ஸ்ட்ரா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் பார்க்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரீ சப்போர்ட். பாய்.